வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு ட்ரையாக அரைச்சிடுங்க, கொஞ்சம் மிளகு பவுட்ரு, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு போட்டு ரெண்டு முட்டையோ 4 முட்டையோ உடச்சி முட்டை ஆம்லெட் முட்டை பொரியல் செஞ்சு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வேணாம், பச்சை மிளகா போட்டுருக்கேன், சோம்பு, அப்புறம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கலாம், ஸ்மெல் அடிக்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பீங்காய் செய்யலாம். பீங்காய் செஞ்சால் ஈஸிலி வாஷபிளில் பீங்காய் பிளேட்டு கிண்ணம்லாம் கொஞ்சம் லைட்டாக சூப் போட்டுக்கலாம். இது சில்வரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கணும். இதுவும் ஸ்மெல் அடிக்கும், இருந்தாலும் சீக்கிரம் வாஷ் பண்ணலாம். அது வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பீங்காய் கிண்ணம் பவுல் தண்ணி போட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்காய் தூள் போட்டுக்கலாம், தேங்காய் பால் பண்ணி ஊற்றிக்கணும்.